கள்ளக்குறிச்சியில் 65 பேர் பலியாக காரணமான விஷச்சாராயத்தில் 8.6 முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன? விவரிங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்குகளில் தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கையில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை பட்டியலிடக்கூடிய தலைமைச் செயலாளர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுக்களை அமைத்தது, விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றியது, மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்தது, காவல் கண்காணிப்பாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது, பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது மற்றும் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் நியமித்தது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை விளக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி 6 குழுக்களும் உள்ளூர் போலீசின் 3 குழுக்களும் விசாரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 21 பேர் கைது செய்துள்ளதாகவும் 700 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். 132 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி சாராயத்தை பொறுத்தவரைக்கும் 8.6% முதல் 29.7% வரைக்கும் மெத்தனால் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மரக்காணம் அருகில் நடந்த விசச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு 2024 மே மாதம் வரை 254 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக புகார்கள் பெறுவதற்காக அனைத்து மாவட்ட காவல்துறைக்கும் பிரத்யேக வாட்ஸ்அப் எண்கள் வழங்கப்பட்டு புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் வாரந்தோறும் அந்த புகார்களானது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஏற்கனவே புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அது குறித்த விவரங்களை பல்வேறு காவல் நிலையங்களில் தேடிய போது அதுபோல எந்த ஒரு புகார்களும் இல்லை என்று தெரிய வந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டதும் அதை சபாநாயகர் நிராகரித்ததும் பின்னர் தெரிய வந்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை எனவும் அந்த நோட்டீஸில் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த தகவலும் இல்லை என்றும் தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். எம்எல்ஏ குறிப்பிட்டு ஏதேனும் தகவல்கள் அளித்திருந்தால் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்திருக்காவிட்டால் வேண்டுமானால் அவர் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பான விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மொத்த அரசு இயந்திரமும் களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட வேண்டும் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் 2 வாரங்கள் கடந்துவிட்டன, விசாரணையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ளது, அதனால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதும் இல்லை என்றும் அறிக்கையில் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் 65 பேர் இந்த சம்பவத்தில் பலியாகி இருப்பார்கள், 145 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தலைமைச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.